ஹலோ வியூவர்ஸ் அண்ட் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ். டுடே நமக்கு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டெல் இன்ஸ்பிரானில் லேப்டாப் உடைய மதர் போர்டு தான். இது என்ன 4010 மாடலு. இதில் என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜென்னு இன்டெல் i3 ஃபஸ்ட்டு ஜென்னு. சரிங்களா, இது என்னென்னா உங்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் கஸ்டமர் கொடுத்துருக்காங்கன்னா, ஆன் ஆகுது பட் டிஸ்பிளே வரல அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து வித் கிராஃபிக்ஸ் மாடல் தான் இது. சரிங்களா, இது வந்து ரிமூவபிள் ப்ராசஸர் DDR3 சப்போர்ட்டிங்கு மதர்போர்டு. இது வந்து உங்களுக்கு வந்து கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டு ஆன் ஆகுது டிஸ்பிளே வரல அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இப்போ வந்து ஆன் பண்ணி நம்ம பார்க்கலாம். டிசியில் வந்து ஆனால் மதர்போர்டில் ஷார்ட் சர்க்யூட்லாம் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா டிசியில் ஸ்டாண்ட் பை பவர் ஓகே. இப்போ வந்து நமக்கு வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணியாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆம்பியர் கன்சியூம் பண்ணது. உங்களுக்கு ஃபேன் வந்து ஸ்பின் எடுக்கலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபேன் வந்து ஸ்பின் எடுக்கலை. ஆனால் பட் ஆன் ஆகிடுச்சு. டிஸ்பிளே வரல, ஆன் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த டெல் இன்ஸ்பிரானோட 4010 மாடலோட லேப்டாப் மதர்போர்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதில் என்ன பிரச்சனை இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த ATI கிராஃபிக்ஸ், அதாவது ATI GPUன்னு சொல்லுவாங்க, கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட்னு சொல்லுவாங்க. இது நமக்கு இப்போ ஃபெயிலியராக இருந்தது. சரிங்களா, இப்போ இதை வந்து பைபாஸ் பண்ணியாச்சு. ஆமாம், இது 2 சிக்னல் போகும். உங்களுக்கு CPUலேருந்து DMI சிக்னல் ஒன்று வரும். இங்கே வந்து நம்ம சிப்செட்டுக்கு போய் வர்றது FDI சிக்னல்னு சொல்லுவாங்க. FDI மீன்ஸ் உங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிள் டிஸ்பிளே இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க. DMI மீன்ஸ் உங்களுக்கு வந்து டைரக்ட் மீடியா இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க. ஸோ CPUலேருந்து டைரெக்டாக உங்களுக்கு வந்து இந்த நமக்கு வந்து HDMI போர்ட்டுக்கு வந்து அந்த DMI சிக்னல் இங்கே அனுப்பும் CPU. அது வந்து டைரக்ட் மீடியா இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க. நம்ம சிப்செட்டுக்கு போய் உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சிப்செட்டுக்கு வந்து இங்கே வந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து FDI சிக்னல்னு சொல்லுவாங்க. FDIனா ஃப்ளெக்சிபிள் டிஸ்பிளே இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இப்போ இதில் ப்ராப்ளம் எதில் இருந்ததுன்னா, இந்த GPU தான் ப்ராப்ளம். GPU வந்து பைபாஸ் பண்ணியிருக்கு. ஆமாம், பைபாஸ் பண்ணியிருக்கு. இன்னொன்று வந்து உங்களுக்கு வந்து இந்த கிளாக் மிஸ்ஸிங்கு 32.0 GHz கிறிஸ்டல். இது வந்து உங்களுக்கு வந்து இது சிக்னலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த கிளாக் ஃப்ரீக்வன்சி வந்து நமக்கு வந்து சிப்செட்டுக்கு போகலை. சரிங்களா, அதனால் உங்களுக்கு அது ஒரு ப்ராப்ளம். 2 ப்ராப்ளம் இதில். நம்பர் 1 வந்து இந்த GPU ப்ராப்ளம், நம்பர் 2 வந்து கிளாக்கு. இது ரெண்டுமே வந்து இதில் ப்ராப்ளம் இருந்தது. ஸோ இது வந்து இப்போதைக்கு ரெடி ஆயிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நமக்கு வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். மதர் போர்டு ஆன் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே சப்ளை ரீடிங் பார்த்தீங்கன்னா 2000 இந்த ரேஞ்சில் போகுது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு டிஸ்பிளே வந்துருச்சு. இங்கே பார்த்துங்க, LPC செக்ஷன் ஆன் ஆயிடுச்சு, ப்ளஸ் வந்து DMI செக்ஷன் ஆன் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஃபேனஸ் முன்னாடி